ரொம்ப நன்றி. ஜாவேத் அக்தர் சாஹப் பேசுனதை கேட்டு நாங்க ரொம்ப ரசிச்சோம். இப்போ கொஞ்சம் லாஜிக்கலா, அதாவது தர்க்க ரீதியா பேசுவோம். சரி, அ, முதல்ல நம்ம மதிப்பிற்குரிய ஜாவேத் அக்தர் சாஹப் ஒரு விஷயத்தை சொன்னாரு. கடவுள் அழியக்கூடியவர், ஃபானி, எத்தனையோ மதங்கள் வந்து போச்சு, ஜூபிட்டர் அது இதுன்னு உதாரணம் சொன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா, எதெல்லாம் அழியக்கூடியதோ, எதெல்லாம் இன்னொன்னு சார்ந்து இருக்கோ, அதை யாராவது கடவுள்னு நினைச்சா அவங்க நினைக்கிறது தப்பு. அது கடவுளே கிடையாது. நாங்க இங்க நிரூபிக்க உட்கார்ந்து இருக்கிறது அந்த அவசியமான இருப்பை பத்தி. அதாவது ஒரு அவசியமான காரணத்தை. எது நித்தியமானதோ, எவருக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லையோ அவரை பத்தி தான் பேசுறோம். வேற யாரையும் நிரூபிக்க நாங்க இங்க வரல. ரெண்டாவது, அவர் சொன்னாரு ஃபெய்த் மற்றும் பிலீஃப் பத்தி ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இந்த விளக்கத்தை இவரு தான் முதல் முறையா சொல்றாருன்னு நினைக்காதீங்க. இது ரிச்சர்ட் டாக்கின்ஸ் முதல் முறையா சொன்னது. இந்த சோர்ஸ், அதாவது இந்த ஆதாரம் எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியும். அறிவுபூர்வமா, அதாவது எபிஸ்டமோலாஜிக்கலா பார்த்தா ஃபெய்த்துக்கும் பிலீஃப்க்கும் நீங்க இப்படி வித்தியாசம் சொல்ல முடியாது சார். ஃபெய்த்ங்கிறது சரியாவும் இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். அதே போல பிலீஃப்ங்கிறதும் சரியாவும் இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். எந்த நம்பிக்கை லாஜிக், ரீசன் மற்றும் ஆதாரத்தோட இருக்கோ அதுதான் சரியான நம்பிக்கை. நீங்க எந்த நம்பிக்கையை பத்தி பேசுறீங்க? லாஜிக் இல்லாத நம்பிக்கைன்னு அந்த விஷயத்துல நாங்களும் நீங்களும் ஒரே இடத்துல இருக்கோம். we are on the same page. அந்த மாதிரி லாஜிக் இல்லாத நம்பிக்கையை நாங்களும் ஏத்துக்க மாட்டோம். நாங்க ஏத்துக்கிறது லாஜிக் மற்றும் ஆதாரத்தோட இருக்கிற நம்பிக்கையை தான். அதனால இன்னைக்கு விவாதம் ஃபெய்த் மற்றும் பிலீஃப் பத்தின வித்தியாசம் கிடையாது. இன்னைக்கு நீங்க ஃபெய்த்தை ஏத்துக்கிட்டாலும் சரி, பிலீஃபை ஏத்துக்கிட்டாலும் சரி, விஷயம் என்னன்னா உண்மை என்ன, கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற உண்மை நிரூபணம் செய்வதற்கான விவாதம் தான் இது. ஃபெய்த் மற்றும் பிலீஃப் பத்தின வித்தியாசத்தை ஆராய்வதற்கான விவாதம் இல்லை. மூணாவது அவர் கேட்டாரு, அப்ப முட்டாள்தனம்னா என்ன அப்படின்னு. மத முட்டாள்தனம் இல்லைன்னா வேற என்னன்னு கேட்டாரு. நான் சொல்றேன், நாத்திகம் தான் முட்டாள்தனம். என்ன சொல்றேன் கேளுங்க. நீங்க ஒரு ரோட்ல போறீங்க, அங்க இருந்து ஒரு கார்டனுக்குள்ள போறீங்க, அங்க பூக்கள் எல்லாம் வரிசையா ஐ லவ் ஜாவேத் அக்தர் அப்படின்னு எழுதி இருக்கு. நிஜமாவே நான் உங்களை நேசிக்கிறேன் சார். ஐ ரியலி டு லவ் யூ சார். அப்படி நீங்க அதை பார்க்கும்போது, வாவ், இது என்ன ஒரு நேச்சுரல் செலக்ஷன், இயற்கை எவ்வளவு அழகா தானாவே இப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்க. இது மிக துல்லியமா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு டிசைனர், வடிவமைப்பாளர் இருக்காருன்னு தான் சொல்வீங்க. ஒரு சாதாரண பூந்தோட்டத்துக்கே இப்படி சொல்லும்போது, இவ்வளவு துல்லியமா இயங்குற இந்த பிரபஞ்சம் தானா உருவானதுன்னு சொன்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் வேற எதுவும் கிடையாது. இது பகுத்தறிவே இல்லாத விஷயம்.